வணக்கம் நண்பர்களே. ஜாக்கோ வெள்ளித்திரை பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த ஹீரோவும் கிட்ட கூட நெருங்க முடியாத சாதனையை படைத்த விஜய். நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆன 4 நாட்களில் கிட்டத்தட்ட 200 கோடியை வசூலை வாரி குவித்ததோடு ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாம். நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் கடந்த ஜூலை 23ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன படம் கடந்த ஏப்ரல் மாதமே இணையத்தில் லீக் ஆகிவிட்டதால் இதற்கு தியேட்டரில் பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காது என்று ஹேட்டர்ஸ் கூறி வந்த நிலையில் அவர்களின் முகத்தில் கரியை பூசும் விதமாக திரையரங்குகளில் சக்கை போட்டு வருகிறது ஜனநாயகன். இப்படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குழந்தைகளுடன் வந்து என்ஜாய் பண்ணி வருகிறார்கள். ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் இயக்கியிருக்கிறார். இது பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் என சொல்லப்பட்டாலும் அதில் தன்னுடைய ஸ்டைலில் கதைக்களத்தை மாற்றி சுமார் 3 மணி நேரம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைத்திருக்கிறார் வினோத். இப்படத்தின் டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்பதை இடம்பெற்றுள்ளதை பார்த்த ரசிகர்கள் பலரும் புல்லரித்து போய் உள்ளார்கள். அது மட்டுமின்றி அந்த டைட்டில் கார்டு போடும்போது விஜய் சட்டமன்றத்தில் செய்த செய்கையும் இணைக்கப்பட்டு உள்ளதால் அது செம்ம வைரலாகி வருகிறது. விஜய் ரசிகர்களுக்கு தேவையான மாஸ் மொமெண்ட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் கவரும் விதமாக எமோஷன், சோஷியல் மெசேஜ் என எல்லாம் கலந்த ஒரு பக்கா மீல்ஸாக ஜனநாயகன் படம் அமைந்துள்ளது. இப்படத்தின் மிகப்பெரிய ப்ளஸ்ஸே விஜய் மமிதா பைஜு இடையான அப்பா மகள் கெமிஸ்ட்ரி தான். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி உள்ளது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆன ரசிகர்களுக்கு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அதுவே அவரது கடைசி படம் என்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்தே வசூல் வேட்டை ஆடி வருகிறது. இப்படம் 4 நாட்களில் மட்டும் இந்தியாவில் ரூபாய் 37.17 கோடி வசூலித்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 22.50 கோடியும், கர்நாடகாவில் 4.75 கோடியும், கேரளாவில் 2.85 கோடியும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2.05 கோடியும், இதர மாநிலங்களில் 5.02 கோடியும் வசூலித்திருக்கிறது. இதன் மூலம் ஜனநாயகன் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 217.48 கோடி வசூலித்திருக்கிறது. இதில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 145.98 கோடியும், வெளிநாடுகளில் 71.50 கோடியும் வசூலை வாரி குவித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படம் மூலம் நடிகர் விஜய் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளார். அது என்னவென்றால் தொடர்ச்சியாக 200 கோடிக்கு மேல் வசூல் படங்களை கொடுத்த ஹீரோ என்கிற சாதனையை படைத்துள்ளார். அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த மெர்சல், பிகில், சர்க்கார், மாஸ்டர், பீஸ்ட், லியோ, வாரிசு, கோட் ஆகிய படங்கள் 200 கோடிக்கு மேல் வசூல் அள்ளிய நிலையில் அந்த லிஸ்டில் லேட்டஸ்டாக ஜனநாயகன் திரைப்படமும் இணைந்துள்ளது. இந்த சாதனையை எந்த ஒரு தமிழ் ஹீரோவும் செய்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.